வெல்கம் டு ட்ரெண்ட் ட்ரேடிங் அனலிஸ்ட். ஸோ இது நம்மளுடைய நெக்ஸ்ட் வீக் கம்மிங் வீக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அனாலிசிஸ். அண்ட் மண்டே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே மும்பையில் எலெக்ஷன் நடக்கிறதுனால நமக்கு அன்றைக்கி ஹாலிடே. ஸோ மீதி இருக்கக்கூடிய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ ஒரு 4 ட்ரேடிங் டேஸ் இருக்குது. ஸோ அதில் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு டெக்னிக்கல் வைஸாக பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா வந்து வீக்லியோடைய லெவல் மூவ்மெண்ட். ஸோ வீக்லியே பார்க்கும்போது எல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் நியர்பையாக தான் இருக்குது. ஸோ எலெக்ஷன் டேட் வந்து ரொம்ப நியர்பையாக வந்துட்டோம். நம்ம ஒரு 15 டேஸ்க்குள்ளே வந்துட்டோம் நம்ம. ஸோ இன்னும் 2 வாரத்துக்குள்ளே நமக்கு எலெக்ஷன் டேட் வரப்போகுது. சரி, ஓகே. இந்த வாரத்துக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதோடைய சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மூவ்மெண்ட்லாம் என்னங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ ஓரளவு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நமக்கு ப்ரைஸ் மூவ் ஆனது 22,700 சம்திங்கா 22,794. ஸோ இதுதான் வந்து நமக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆன ஒரு விஷயம். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ. ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. சார் ரேஞ்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ரேஞ்சில் தான், இந்த ஒரு சைடுவே மூவ்மெண்ட்டாக தான் இப்போதைக்கு இருக்குது. சரி, ஓகே. இது வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த வீக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேபி இந்த சைடுவே இந்த வீக்கும் தொடருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உறுதியாக தொடரும் அப்படிங்கிறத விட அந்த வாய்ப்பு இது இருக்குது. ஸோ இப்போ இந்த நடுநிலையாக இருக்குது. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ நமக்கு 22,800. ஸோ கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் 21,780 21,700. ஸோ இந்த 80 பாயிண்ட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிடில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை செயல்படுது. ஏன்னா நமக்கு மேலே அப் சைட்லேயே டவுன் சைட்லேயே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப் சைடு, மறுபடியும் டவுன் சைடு. ஸோ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரேஞ்ச் வந்து மறுபடியும் இப்போ டச் ஆகி இப்போ ரெசிஸ்டன்ஸ் நோக்கி ட்ராவல் பண்ண மூவ் ஆகுது. சரி, ஓகே. இனி வர நாட்களுடைய மூமெண்டம், வரும் வாரத்துக்கான மூமெண்டம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு இங்கே கிளியராக ஒன்று தெரியுது. 22,800 22,820க்கு மேலே நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் க்ளோசிங் இருந்தது அப்படின்னா ஸோ ஒரு அப் சைடில் ஒரு மூமெண்டம் இருக்குது ஓவரால். ஸோ அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மூமெண்டம் நமக்கு இந்த ரேஞ்ச் 22,800 to 22,700 இந்த லெவலில் மறுபடியும் ரிவர்ஸில் ஆகுதுன்னா ப்ரைஸ் மறுபடியும் என்ன பண்ணோம்னா 22,350 சப்போர்ட் லெவலுக்கு வரும். ஏன்னா ஒரு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மூவ்மெண்ட்டில் தான் இது ஃபாலோ ஆகுது. மேபி அதையும் உடச்சி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த சாலிடாக நம்ம அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 21,700 to 800. ஸோ இதை இப்போதைக்கு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டாக இருக்குது இந்த லெவல். ஸோ இந்த லெவலில் தான் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து நம்ம ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்டம் தான் இருக்குது. அதாவது 22,800 to 22,700 ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 500 பாயிண்ட் ஒரே நாளில் ஏறது இறங்குறது இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்டம் தான் நடக்குது. சரி, அப்போ நமக்கு வந்து இது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த மூவ்மெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணணும். 22,800 to அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா மறுபடியும் 22,300 350 அதையும் பிரேக் ஆகி டவுன் ஆச்சு அப்படின்னா ஸோ நமக்கு இந்த 21,800 to 700 சப்போர்ட் லெவல். மேபி இதை தாண்டும் போது தான் மார்க்கெட்டில் பெரிய மூமெண்டமே கிரியேட் ஆகும். ஸோ இந்த வீக் அது நடக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுனால. சரி, ஓகே. இந்த மூமெண்டம் நமக்கு வரும்போது நமக்கான அடுத்த லெவல் மூமெண்டம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இங்கேருந்து மூவ்மெண்ட் ஆகுதுன்னா அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயர்லி ஹை மூவ்மெண்ட்டுங்கிறனால அடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இனி வந்து அது நியூவாக தான் கிரியேட் ஆகும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டாக அப் சைடில் இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அப் சைட் மூவ்மெண்ட் ஆனால் ஸோ 22,800க்கு மேலே ஹையர் டைம் ஃப்ரேம் 1 ஹவரில் க்ளோசிங் அண்ட் மூவ்மெண்ட் கிடச்சுன்னா ஸோ 23,200 இட்ஸ் அ ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ மேபி அதையும் தாண்டி மூவ் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் 23,820. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மூமெண்டம் அப்படியே இந்த சைடு அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகலாம். ஸோ எலெக்ஷனுக்கு பிஃபோர் இதுக்கு மேலே வந்து ஒரு க்ளோசிங் வச்சு மூமெண்டம் ஆச்சுன்னா நமக்கு இந்த லெவல் ஐடியா பண்ணிக்கணும். ஸோ ப்ரைஸ் இங்கிருந்தும் டவுன் சைட் மூமெண்ட்டுக்கும் இங்கிருந்தும் டவுன் சைட் மூமெண்ட்டுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இது ரெசிஸ்டன்ஸ் 2, இது ரெசிஸ்டன்ஸ் 1. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பையிங் ப்ரெஷர் மூவ்மெண்ட் அதிகமாக இருந்தால் இந்த சைடில் இந்த வாரத்துக்கான முயற்சி இருக்கும். ஏன்னா இந்த வாரம் ஒரு முயற்சி கொண்டு வருவாங்க. ஸோ அது இருக்கும். பட் இந்த 22,820க்கு மேலே 1 ஹவர் க்ளோசிங் அண்ட் பிரேக் அவுட் இல்லை அப்படின்னா இட்ஸ் அ ப்ரைஸ் வந்து அப்சைட் ரேஞ்ச் பவுண்ட். அப்படியே 21,820 22,820 22,320. ஸோ இந்த 500 பாயிண்ட் அப்சைட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை கிரியேட் பண்ணும் இந்த வீக். ஸோ இதுக்கு கீழே வந்ததுனால தான் நமக்கு 22,300 கீழே வந்தால் தான் இட்ஸ் அ டவுன் சைட். ஸோ 21,800 to 700 இந்த லெவல். ஸோ அப் சைடில் நம்ம ஒரு 2 டார்கெட் மூவ்மெண்ட்டை பார்த்தோம் என்ன லெவல்னு. ஸோ டவுன் சைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ மேபி வந்து ஒரு வீக்னஸ் கிரியேட் ஆகுது ஒரு மார்க்கெட்டில். வந்து நம்ம கண்டினியூவாக பார்த்தோம் வீக்லியாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஒரு அப் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த ரேஞ்ச் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்குது.
ஸோ மேபி வந்து ஏன்னா ஒரு 2 எலெக்ஷன்லேயும் பெரிய லெவலில் சேஞ்சஸ் நடக்கலாம். மேபி இதில் நடக்குமாங்கிறது டெக்னிக்கல் வைஸாக பார்க்கும்போது இந்த மூவ்மெண்ட் நடந்தால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இல்லை ஸோ இங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருது அப்படின்னு சொல்லி டவுன் ஆகுதுன்னா நமக்கு 21,700க்கு கீழே 1 hour க்ளோசிங் மொமெண்டம் டவுன் ஆகுது அப்படின்னா ஸோ நமக்கு இந்த சைடில் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். எந்த சைடு நமக்கு 21,700க்கு கீழே மொமெண்டம் நடக்குதுன்னா வாய்ப்புகள் அதிகம். அந்த மொமெண்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பெரிய லெவல்ஸ்லேயும் ஸோ அது டவுன் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஏறிட்டு இருக்குது. ஸோ எல்லா ஸ்டாக்ஸும் ஒவ்வொரு ஏற்றத்துக்கு அப்புறம் ஒரு இறக்கங்கள் கொடுக்க வேண்டியது இயல்பான ஒன்று. ஸோ அது இல்லாமல் ஒன்றும் இந்த நிஃப்டியும் விதிவிலக்கல்ல. அதனால் இந்த மொமெண்டம் ஸோ ஃபஸ்ட் சப்போர்ட் லெவலில் கிரியேட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் சப்போர்ட் லெவல் அண்ட் செகண்ட் சப்போர்ட் லெவல் அண்ட் தேர்ட் லெவல். ஸோ இந்த டவுன் மூவ்மெண்ட் வந்து 21,700க்கு கீழே க்ளோசிங் அண்ட் மூவ்மெண்ட் கொடுத்தா தான் 1 hourல க்ளோசிங் அண்ட் மூவ்மெண்ட் கொடுத்தா ஸோ 21,250 இட்ஸ் எ சப்போர்ட் லெவல். ஸோ மேபி அதையும் பிரேக் பண்ணி டவுன் ஆனால்தான் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 21,770 ஸோ இந்த லெவலில் இது ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேபி இதையும் பிரேக் ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடில் இன்னும் ப்ரைஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் இந்த வாரத்திலே எல்லாம் நடந்துருமா சார், என்ன சார் அடுத்தையுமா நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருக்கிறீங்க டவுனில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஸோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். இது ஒரு டெக்னிக்கல் வைஸான ஒரு மூவ்மெண்ட்டுக்காக நான் சொல்கிறேன். ஸோ வந்து 20,100 to 20,000 இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். ஸோ இதை தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இங்கே வந்தால் நம்ம பையிங் வந்து மறுபடியும் ஒரு அக்குமுலேஷன் இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ ப்ரைஸ் இது கீழே வராத வரைக்கும் ப்ரெஷர் செல்லிங் வராது ஒன்று. ஸோ இதுக்கு கீழே வந்தது அப்படின்னா இது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டார்கெட் லெவல். ஓகே சரி, மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப் சைடில் 22,820க்கு மேலே ஒரு மொமெண்ட்ஸும் கொடுக்குது அப்படின்னா ஸோ 23,200 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,820 ஸோ 1000 பாயிண்ட் அப் சைடில் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மொமெண்டம். ஸோ ஆனால் 1 hour க்ளோசிங் அண்ட் மூவ்மெண்ட் நடக்கணும். ஸோ மிடில் அண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் செயல்பட்டு இருக்கிறது 22,300 to 350. ஸோ இப்போ இதுக்கு கீழே வராத வரைக்கும் இந்த மூமெண்ட்டை டவுனுக்கான வாய்ப்பு குறைக்கும். ஸோ இதுக்கு மேலே இருக்க வரைக்கும் அப் சைடில் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ இப்போ வரும் வாரங்கள் வந்து இந்த மூமெண்டம் இங்கே கொடுக்குது அப்படின்னா இதை பிரேக் பண்ண முயற்சி பண்ணால் பிரேக் சக்ஸஸ் அப்படின்னா அடுத்த மூமெண்ட் கொண்டு போகும். ஜஸ்ட் ஃபெயிலியர் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த லெவலை இங்கே கிரியேட் பண்ணும். பட் இதுக்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா நம்ம இந்த லெவல் அப்போ இந்த இடங்களில் வரும்போது நீங்கள் ஒரு கால் ஸோ அன்புட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து லாங் ஸ்ட்ராடல் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஒரு ரிட்டர்ன் இருக்குது. எலெக்ஷனோடைய மந்த்லி கான்ட்ராக்டில் போகணும். ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்குது நிஃப்டியில். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா கிளியராக ஸோ நிஃப்டியோடைய மூவ்மெண்ட்டை தான் நம்ம பார்த்துருக்குறோம். அப் சைட் அண்ட் டவுன் சைடில் நிஃப்டியோடைய ஒரு மூவ்மெண்ட் என்ன லெவல். ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோடைய மூவ்மெண்ட் லாஸ்ட்டாக பார்க்கும்போது நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் ஸ்லைட்லேயே வந்து நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் அப்படியே கிரியேட் பண்ணிட்டு வந்துருந்து. இப்போ நிஃப்டி ஏற்கனவே ஆல்ரெடி ஹை பிரேக் ஆகி ஒரு மூவ்மெண்ட்லாம் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஒரு அப் மூவ்மெண்ட் அதாவது அப் சைட் மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஒரு சப்போர்ட்டை கிரியேட் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த லோயர் சப்போர்ட்டுகள் நிறைய இருக்குது. ஸோ லோயர் சப்போர்ட்டுகள் நிறையா இருக்குது. ஸோ அப்போ இது என்னென்னலாம் மூவ்மெண்ட் இந்த வாரத்துக்கான வழி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் மறுபடியும் 48,200க்கு மேலே அது மூமெண்டம் கொடுத்தது அப்படின்னால் ஸோ ப்ரைஸ் அண்ட் ரீடெஸ்ட் மூமெண்டம் அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 49,000 வரைக்கும் ஸோ அந்த மூமெண்டம் நெருங்கும். அதாவது 49,000னா 100 பாயிண்ட் ஒரு பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது 100 பாயிண்ட் டவுன் சைடில் அதாவது 48,900 to 49,100 வரைக்கும் இந்த மூமெண்டம் இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ மேபி அங்கேருந்து டவுன் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ டவுன் சைடில் ஸோ மார்க்கெட் வந்து 49,200 பிரேக் பண்ணுது அப்படின்னா ஸோ சடன்லி மார்க்கெட் ஹையை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வெரி வெரி டேஞ்சரஸ். ஸோ இதுக்கு மேலே வந்து செல்லர் வந்து கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் ஆபத்தான விஷயமாயிடும். ஸோ அப்போது நமக்கு இதுக்கு மேலே ஒரு மூமெண்டம் அண்ட் ரிவர்சல் அதுக்கு மேலே நமக்கு பார்த்திங்கன்னா ஹை லெவல். ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ 50,000ங்கிறத ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு வேளை 50,000க்கு மேலே ஒரு மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு யாருமே அதை பெரிய லெவலில் திங்க் பண்ணல. ஸோ 50,000க்கு மேலே என்ன ஒரு மூமெண்ட் இருக்கும், பெரிய லெவலில் அது டவுனாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 50,000க்கு மேலே ஒரு மூமெண்டம் கொடுக்குது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் இஸ் த 51,620. ஸோ செகண்ட் மூமெண்டம் பார்த்தீங்கன்னா 53,210. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் 51,620, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 53,700.
210 இதுக்கு மேலே 50,000க்கு மேலே நமக்கு அவர்லி க்ளோஸ் மூமெண்டம் கிடைக்கணும். திரும்பி இதுக்கு கீழே க்ளோசிங்கே கொடுக்கக்கூடாது. ஸோ டவுன் சைடில் அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இந்த மூமெண்ட்டை எதிர்பார்க்கலாம். இது நல்ல ஒரு ஹை மூமெண்டம் இருக்குது. பட் ஆனால் அதே வேகமாக வந்து மார்க்கெட் இங்கிருந்தே வந்து இந்த மூமெண்டம் கொடுக்குன்னா ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா இங்கே டவுன்லேருந்து அப்பாய் வருது, இவ்வளோ தூரம் ஓடியாந்தா பட் ரெஸ்ட் எடுக்குது. ஸோ இந்த மாதிரி மூமெண்டம் வந்துன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் அந்த மூமெண்ட்டத்தை கண்டினியூ பண்ணும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 48,200க்கு மேலே மூமெண்டம்னா 49,000 வரைக்கும் இந்த மூமெண்டம் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே அந்த க்ளோசிங் மூமெண்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 49,100க்கு மேலே ஒரு க்ளோஸ் எப்படி ஆகுது. ஸோ அதோடைய மூமெண்டம் தான் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு வெரி ஸ்ட்ராங் பவர்ஃபுல்லாக இருக்கும். அது எலெக்ஷன் அப்போ இந்த ரேஞ்சில் நடந்ததுன்னா ஸோ எலெக்ஷனுடைய மூமெண்ட்டை அது கம்பல்சரி வந்து அதோடைய போக்கை நிர்ணயிக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த அப்சைடில் பார்த்துட்டோம். ஸோ என்ன லெவல்னு ஸோ மிடில்லையும் பார்த்துட்டோம். இப்போ ஒரு வேளை மேபி ப்ரைஸ் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா 48,000 வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். ஸோ இப்போ இருக்கக்கூடியதுக்கு 48,000 வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ இப்போ 48,000க்கு கீழே அது பிரேக் பண்ணுது அப்படின்னா ஸோ மறுபடியும் ப்ரைஸ் டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 47,400. ஸோ செகண்ட் மூமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 46,900. ஸோ 47,400 அண்ட் டவுன் சைடில் மூமெண்டம் ஆகுது அப்படின்னா நமக்கு 46,900. ஸோ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். 46,900 த ஸ்ட்ராங் ஒரு சப்போர்ட் லெவல். 47,400 ஒரு சப்போர்ட் லெவல். பட் 48,000 பிலோ க்ளோஸ் அண்ட் டவுன் மூமெண்ட். அந்த க்ளோஸ் மூமெண்ட்டை கண்டினியூ பண்ணிச்சுன்னா இட்ஸ் அ லெவல், இட்ஸ் அ டவுன் சைட் லெவல். ஸோ அப் சைட் லெவல் நம்ம முதலே பார்த்துட்டோம் என்ன ரேஞ்சுன்னு. மேபி இது நம்ம எதுக்கு கீழே பார்க்கணும் அப்படின்னா மேபி 46,000 பிலோவா 46,000 நமக்கு டவுன் ஆகுது. 46,900 கீழே டவுன் ஆகுது. ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 46,900. ஸோ இதுக்கு கீழே இது டவுன் ஆனால் மேபி இதுக்கு கீழே ப்ரைஸ் வந்தால் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மூமெண்டம் நமக்கு ஹையஸ்ட் டச் லைன் இஸ் த 45,500 to 600. ஸோ இந்த மொமெண்டம் வந்து நமக்கு 46,900 கீழே க்ளோசிங் அண்ட் மொமெண்டத்தை கண்டினியூ பண்ணுதுன்னா ஸோ நமக்கு சாலிடாக 45,600 to 500 ரேஞ்சு ஃபஸ்ட் லெவல் தொடும். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா மார்க்கெட்டோடைய மொமெண்டம் நமக்கு எவ்வளோ பெரிய மொமெண்டத்தை பெரிய லெவல் கொடுத்தாலும் நமக்கு ஹையஸ்ட் லெவலெல்லாம் நம்ம எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஒரு கிளியரான ஒரு வியூக்கு வர முடியும். நம்ம ஹையஸ்ட்டாக என்ன நடக்குன்னு தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வியூ போகலாம். மேபி அதையும் பிரேக் ஆச்சுன்னா அங்கிருந்து 1000 பாயிண்ட்ஸ் இதை 44,500. ஸோ மேபி இதை பிரேக் ஆகாத வரைக்கும் தான் இதோடைய மொமெண்ட் பவர் அதிகம். ஸோ இதை பிரேக் பண்ணி டவுன் கொடுத்துருச்சு அப்படின்னா இட்ஸ் 45,600 to 500. ஸோ மேபி அதையும் டவுன் பண்ணுதுன்னா அது 44,500 ரீச் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த வீக்குக்கான லெவல்ஸ் மூமெண்ட்டாக தான் இதை பார்க்குறோம். அப் சைடு என்ன மூமெண்ட்னு பார்த்தோம். ஸோ 41,620. நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 43,210. ஸோ அப் சைடில் ஸோ இந்த நம்ம இன்றைக்கி நம்ம வரும் வாரங்களுக்கான லைவ் அனாலிசிஸ் தான் பார்த்துருக்கோம். இந்த மூமெண்டம் வந்து ஏன்னா வரும் வாரங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த மூமெண்டம் எல்லாம் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியே மூமெண்ட்டை அதிகப்படுத்தினா தான் ஸோ நிறைய வந்து பெரிய இல்லாத மூமெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பையர் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதில் உங்களையும் ஸோ நீங்களும் அதில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லெவல்ஸ் பார்த்து அந்த இந்த ஏரியாக்களில் சரியான கிளியரான பேட்டர்ன்ஸோ இல்லை கிளியரான ஒரு கிளியராக வந்து ஒரு மூமெண்டம் கிடச்சிதான் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா வெயிட் பண்ணி அந்தந்த இடங்களில் வந்து ஹெட்ஜிங்கோட ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஓவராலாக நம்ம இதை தான் புரிஞ்சுக்கணும். ஸோ இது வரும் வாரங்களில் நமக்கு மண்டே ஹாலிடே. ஸோ டியூஸ்டே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த மொமெண்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த லெவல்ஸ் நீங்கள் மார்க் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் வரலாம். ஸோ நம்ம லைவ் அனாலிசிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கும். ஸோ அதே நேரத்தில் வந்து என்ட்ரி எடுக்கிறதுலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவீங்க. ஸோ ஓகே டன். மறுபடியும் நம்ம உங்களைய செவ்வாய்க்கிழமை காலையில் லைவில் பார்க்குறேன்.